ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த வாரம் விஜய் டிவி சீரியல் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து இப்போ வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காரு. அது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாருக்குமே இந்த வாழ்த்துக்கள். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தாய்மாமன் அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து மாயாண்டி வந்து பையன் வந்து பார்த்திங்கன்னா, இசைக்கு வந்து திடீர்னு வந்து பைக் வந்து பஞ்சர் ஆகுது. இதை பார்த்துட்டு அவங்க அத்தை பொண்ணு தான் வந்து போனால் அவள் தான் அப்படிலாம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஒன்று அத்தை பட்டு போய் வந்து சண்டை வராங்க. இப்போ இதனால் 2 பேருக்குமே வந்து ஒருத்தருக்கு காதல் வருமா அப்படின்னா எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணன் தங்கச்சிக்குள்ளே ஒருத்தருக்கு சண்டையாக இருக்குது. காதல் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கடுத்து மகாநதி அப்படி சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். மகாநதி சீரியலில் இப்போ வந்து காவேரி வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து ஒரு சத்தமாக இருக்குது. அப்போ விஜயோட அம்மா சொல்கிறாங்க, நீ இவளுக்கு அம்மாவை இந்த வீட்டிலே இருந்துட்டு உங்கள் வீட்டுக்கு போகவே வேண்டாம், இங்கேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா, அதெல்லாம் என்னாலலாம் இங்கெல்லாம் இருக்க முடியாது, எனக்கு வந்து இவ்வளோ பிடிச்சிருக்கு, ஆனால் விஜயை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இடத்த விட்டு போயிடுறாங்க. இதனால் சோகமாக இருக்காங்க. தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, நான் வேறு யாரோ ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், மனசுக்கு பிடிச்சவரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை அந்த குழந்தை கேட்டுருது. நானே போய் காவேரி மிஸ்கிட்ட கேட்குறேன், எனக்கு அம்மாவாக இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது தெருவில் இறங்கி போய்கிட்டு இருக்கா. அதே சமயம் அங்கே வந்து சொல்கிறாங்க, நான் வந்து சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன், ஆனால் விஜயை கட்டிக்க போகிறதில்ல, வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வீட்டில் உள்ளவங்க வந்து திகச்சு போயிடறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, சின்ன மருமகள் தொடரில் அவங்க சித்தி வந்து சொன்ன மாதிரியே வந்து பிளான் போட்ட மாதிரியே இப்போ வந்து பார்த்தா அவங்க அண்ணன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. இதை கேள்விப்பட்டு அங்கேருந்து வந்து பரட்டு போகிறாங்க. இதை கேள்விப்பட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்துடுறாங்க. முதல்ல எனக்கு வந்து கழுத்தில் தாலி கட்டுருக்க, என்ன விவாகரத்து பண்ணாமல் எப்படி கல்யாணம் பண்ண முடியும், முதல்ல என்னுடைய தாலியை கழுத்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இப்போ தாலியை கழுத்துவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். விவாகரத்து பண்ணிவிட்டு அப்புறம் இவளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் முறை, நான் இருக்கும்போது எப்படி கட்டிக்க முடியும்னு சொல்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாலியை கழுத்த போகிறாங்களா, என்ன செய்ய போகிறாங்க, விவாகரத்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா வயத்தில் வந்து 2 பிள்ளை வந்து வச்சுருக்காங்க. அதனால் பாட்டி வந்து கண்டிப்பாக வந்து சமைக்க மாட்டாங்க. இதுக்கடுத்து தனம் சீரியல் வந்து இந்த வாரத்தோட அதான் அடுத்த வாரத்தோட முடிவுக்கு கொண்டு வராங்க. ஏன்னா இருக்கையிலே டிஆர் பீரியட் கம்மியாக எது இருக்குது அப்படின்னா தனங்கிற சீரியல் தான் இருக்குது. அதனால் தனங்கிற சீரியலை முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க. இதில் வந்து என்ன காட்டுறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. மூத்த பையனை வந்து எல்லாமே பண்ணது வந்து காப்பாற்ற வந்தவொடனே அந்த சின்ன பையன் தான் தெரிஞ்சு போச்சு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா தினம் வந்து கோபப்படுறாங்க, உங்கள் அண்ணன் உனக்கு என்ன பண்ணார், உன்னை படிக்க வச்சு உனக்கு சின்ன வயசுல சாப்பாடு போட்டு உன்னை காப்பாற்றி உங்கள் அண்ணனை போய் இப்படி பண்ணியிருக்கேங்கிறாங்க. அவங்க அம்மாவும் என்னை மன்னிச்சிரு, ஒரு நாள் நான் மன்னிக்க மாட்டேன், யாரை மன்னிச்சாலும் மன்னிக்க, என் பெத்தப்படியே நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தன்னை கிடைக்க போகுது தெரியல. அடுத்த வாரத்தோட இந்த சீரியல் வந்து முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் புதுசாக எந்த சீரியல் வரப்போகுது அப்படி தெரியல. 1:30க்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இருக்கையில் டிஆர் பீரியட் கம்மியாக இருக்க சீரியல்லாம் முடிச்சுட்டு புது சீரியல் வந்து கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த சீரியலை முடிச்சுட்டு புது சீரியல் வந்து கொண்டு வர போகிறாங்க. இங்கே அடுத்து அழகே அழகு சீரியலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு எல்லோரும் போயிருக்காங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சென்னையில் எல்லோரும் போய்கிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அழகு பாண்டியன் ஸ்டோர் வந்து சங்கமம் வந்து நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து இவரும் வந்து சென்னைக்கு எல்லோரும் கூப்பிடத்துக்கு வரேன்னு சொல்லி வீட்டுக்காரர் வராரு. அப்போ தான் வந்து மதியோட சுரேஷ் வந்து பார்த்திங்கன்னா மதியம் இப்போ தான் பெருசாக நம்ம வந்து இங்கே எல்லாம் வந்து சுற்றுவோம்னு சொல்லி ராட்டு சுற்ற போகிறாங்க. அப்போ தான் வந்து அங்கே தலை சுற்றி நீதான் எதுக்குமே பயப்பட மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் பயந்து போய் கையை இருக்க வந்து சுரேஷ் கையை பிடிச்சோன்னே சுரேஷ் வந்து சிரிக்கிறாரு. அடேங்கப்பா உனக்கெல்லாம் பயம் இருக்குமா அப்படின்னு கையை வந்து பிடிச்சிடுறாங்க. அப்படியே பயந்து போய் ரொம்ப சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ வந்து மதி சுரேஷும் ஒருத்தர் கையை வந்து பிடிச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 2 பேருக்கும் காதல் வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நிறைய இப்போதைக்கு இந்த 2 சீரியல் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய ப்ரொமோ மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு. தொடர்ந்து வந்து போடுறோன்னா கண்டிப்பாக வந்து போடுவேன். இந்த சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி.